இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி, இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு விளையாட தான் தயாரா இருக்காங்க. சொல்லப்போனா அதுதான் அவங்களுக்கு புடிச்ச விளையாட்டாவும் தெரியுது. ஏன் அப்புட்ன்னா, ஈரானோட ஏதாச்சும் ஒரு ஹை வேல்யூ டார்கெட்ட தொடுறது. பதிலுக்கு ப்ராக்ஸிய வச்சு இஸ்ரேலுக்குள்ள ஏதாச்சும் பண்றது. இப்படி இந்த 2 பயலுகளும் விளையாண்டு பழகிட்டாய்ங்க. அதனால இத தாண்டி விளையாடுறதுக்கு இவர்களுக்கும் விருப்பம் இல்ல. இத தாண்டி விளையாடுறதுக்கு பெரிய அளவுல எந்த தயார் நிலைக்கும் ஈரானும் இல்ல, இஸ்ரேலும் இல்ல. அப்படிங்கிற ஒரு தோற்றம் இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. காரணம் என்ன அப்புட்ன்னா, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு சொல்லி ஈரான் குடுத்தது என்னமோ பெரிய பதிலடி தான். ஆனா, அது இஸ்ரேல சிதறடிச்சுச்சா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான். பல கிலோமீட்டர்கள் 320 ஏவுகணை டிராவல் பண்ணி போனா, தடுக்காம என்ன பண்ணுவாய்ங்க? அது போக, "டேய் நான் ஏவுகணை வீச போறேன்டா" அப்படின்னு அமெரிக்காவ கூப்பிட்டு சொல்லியிருக்காய்ங்க. கடைசியில வீசி முடிச்சதுக்கப்புறம், "வீசி முடிச்சுட்டோம். இனி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காய்ங்க. இது எதுக்கு அப்படின்னா, தெளிவா ஒரு அச்சுறுத்தல் தான், மிரட்டல் தான். சண்டைக்கு தயாரா இல்ல அப்படிங்கிறது தான். சரி, ஈரான் தான் இப்படி இருக்காய்ங்க அப்படின்னா, இஸ்ரேலும் இதே ஸ்டைல் தான். இஸ்ரேல் மெல்ல தாக்குவோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட்டு அதிரடி தாக்குதல்னாங்க. அப்புறம் மெல்லமா யோசிச்சு தாக்குவோம்பாங்க. அப்புறம் ஈரானுக்குள்ள வேணாம், ஈராக் பகுதிகள்லே நம்ம வச்சு செய்வோம்னாங்க. கடைசியில ஈரானுக்குள்ளேயே தாக்கிட்டாங்க. ஆனா, ரொம்ப தெளிவா இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது என்ன அப்புட்ன்னா, ஈரான்ல உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே எங்களுக்கு கணக்கு கிடையாது அப்படிங்கிறது தான். எப்படி ஈரான் ஒரு மிரட்டலோ, அதே மாரி இஸ்ரேல் இன்னொரு மிரட்டல். காரணம் இஸ்ரேல் டார்கெட் வச்சது ஒரு முக்கியமான பேஸ் தான். ஆனா, அதிமுக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய அளவுல மறைவிடம், மலைக்கு அடியில வச்சிருக்கேன், கடலுக்கு அடியில வச்சிருக்கேன்னு ஈரான் சவால் விடக்கூடிய லொகேஷன்கள் எதுவும் கிடையாது. ஆனா, ஒரு முக்கியமான லொகேஷன் கொஞ்சம் தொலைவில இருக்கு. அதுல அந்த கொஞ்சம் தொலைவுக்குள்ள நெருங்குறக்குள்ளயுமே ஈரானோட பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்ல மண்ண தூவி தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். ஈரானுக்குள்ள எதுவுமே சேஃப் கிடையாது. எங்கனால எங்க வேணாலும் தாக்குதல் நடத்த முடியும். வெளியில இருந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான மிரட்டல் தான். இதே இஸ்ரேல் பதிலடி குடுக்கணும்னு நெனச்சிருந்தா, இப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தலாம் உரசுற அளவுக்கு, இல்ல அத தாண்டி தாக்க முடியும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தாக்கியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ட போய் தாக்கியிருப்பார்கள். அதேபோல மலை அடி, கடல் அடின்னு சவால் விட்ட இடங்கள்லயும் போய் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இப்படி இஸ்ரேல் செய்யும்போது, இந்த பக்கம் இஸ்ரேல் மட்டும் கால்குலேட்டே பண்ண முடியாது. நண்பன் அமெரிக்கா என்ன செய்யுது அப்படிங்கிறது தான். அமெரிக்காவ பொறுத்தவரையும் அவர்களோட இராணுவம் இதே இந்த தாக்குதல் நடக்கிற அதே சமயத்துல ஒரு விஷயத்த வெளியிட்டார்கள். என்ன அப்படின்னா, முக்கியமான அதுவும் ஈரானோட அணு உலைகள தாக்கி அழிக்கக்கூடிய, ஊடுருவி தாக்கி அழிக்கக்கூடிய சில மிசைல்கள நாங்க மத்திய கிழக்குக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்டின்னாங்க. அதே மாரி ரேடார்கள குழப்பக்கூடிய சில டெக்னாலஜிகளும் மத்திய கிழக்க நோக்கி திரும்பியிருக்கு அப்டின்னாங்க. ஏறக்குறைய 2 யூனிட்டுகள கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி ஊடுருவி தாக்கக்கூடிய மிசைல்கள், பங்கர் பஸ்டர் குண்டுகளை தாண்டி பாயக்கூடிய சில மிசைல்கள கொண்டு வந்திருக்கார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி அறிக்கை விட்டாங்க அமெரிக்கா. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் செய்ய போறது இன்னமும் உறுதியா எங்கனால செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். எப்படியும் இஸ்ரேல் சொல்லியிருக்கும், இந்த மாரி தாக்கப் போறேன் அப்படின்னு. இது நல்லதா, கெட்டதான்னு பார்த்தா நல்ல விஷயங்க தான். 2 எதிரிகளும் நேரடி மோதலுக்கு தயார் இல்ல. நேரடி மோதல தவிர்க்க தான் இன்னமும் போராடுறாங்க. இப்படி போராடி நேரடி மோதலே வராட்டி உலகம் தப்பிச்சுக்கும். இல்ல அப்படின்னு ஆக்ரோஷமா பாய ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படின்னா, மத்திய கிழக்கு மாட்டி அப்படியே உலகமும் மாட்டிக்கும். அதுவரை ஒரு சேஃப் ஜோன் மாரி தெரியுது. ஆனா, யுத்தத்துல எதுவும் சாத்தியம். சில மணி நேரங்கள்லயே அப்படியே கொழுந்து விட்டு எரியிற தீ யாருக்கு கட்டுக்கடங்காம மாறி போயிரும். அதனால உடனே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா, இவ்வளவு நாள் இஸ்ரேலோட எண்ண ஓட்டம் ஒரு பெரிய போருக்கு அப்படிங்கிற ஒரு தயார் நிலைக்கு தான் இருந்துச்சு. அவர்கள் செயல் பெரிய போருக்கு தயாரானாங்க. ஆனா, அவர்களோட எண்ண ஓட்டம் போர தவிர்க்கிறதுல தான் இருக்கு. இது ஏறக்குறைய உலகத்துக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா, நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். கொழுந்து விட்டு எரியிற டீ படார்ன்னு யார் கட்டுக்கும் அடங்காம செல்ற மாரி, இந்த யுத்தங்களும் செல்ல ஆரம்பிச்சுரும். அதனால பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு 2 பெரும் பிளேயர்களும் கையில உள்ள அஸ்திரத்த வீசிட்டாங்க. இனி இந்த அஸ்திரத்துக்கு அவன் பயப்படுறான் அப்படின்னு இந்த 2 பேர் நம்புனா மட்டும் தான், அடுத்தடுத்த நடவடிக்கைகள எடுக்காம இருப்பாங்க. இல்ல அவன் பயப்படல அப்படின்னு நெனச்சுட்டாய்ங்க. அதே மாரி உள்ளூர் மக்கள், "நீ வெட்டி பயடா" அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாலும், பத்திக்கும். யாராலும் தடுக்க முடியாது.
ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பைடனோட எலெக்ஷனுக்கு முன்னாடியே காட்டுன்னு காட்டிருங்கிறது யதார்த்தமான உண்மை.